ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கையில் என்னுடைய கரங்களை தொட்டாயல்லவா, நிச்சயமாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக நான் மாத்தி கொடுக்கிறேன். நீ எதிர்பார்த்த விஷயத்துல ஒரு அதிசயத்தை நடக்க செய்து உன் போராட்டங்களையும் முடிச்சு வைக்க போகிறேன் என் செல்லமே. உன் கண்ணு முன்னாலேயே நீ சிறப்பாக வாழ்வதையும் வளர்ந்து முன்னேற்றம் பெறுவதையும் பார்த்து சந்தோஷப்பட போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான நல்லதொரு வழிய நீ எதிர்பாராத நேரத்துல சர்வசாதாரணமாக கொடுக்க போறேன். நடக்கிறதெல்லாம் கனவா நனவான்னு நீயே ஆச்சரியத்துல திக்குமுக்காடி நிக்க போற. உனது கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கேட்ட நானு அதை எப்படி நிறைவேற்றாமல் நிராகரித்து விடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே உன் நன்மைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் கடன் தொல்லைகளும் எல்லாமே விலகி போய் உனக்கு வரவேண்டியது உன்னிடமே வந்து சேரப்போகுது. எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் இப்போ அசாதாரணமாக நிறைவேற போகுது. நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை எதிர்கொள்ள போகிறாய் என் செல்லமே. நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு பிடிச்ச வேலையையும் எல்லா சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளையும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோட உனக்கு கொடுக்க போறேன். இனி நீ வெற்றி கொடி கட்டி பறக்க போகிறாய். நீ என்கிட்ட வந்து நான் கஷ்டப்படுறேன், என் மனசுல நிம்மதி இல்லைன்னு சொல்லாத சூழ்நிலைகளை இனி வரவழைப்பேன் என் செல்லமே. எல்லா நாளும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் உன் கைகளில் கொடுக்க போறேன். மனசளவுல போராடி போராடி வாழ்க்கையோடு கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் எனது அதிசயத்தால் முடிய போகுது என் செல்லமே. யாராவது உன்கிட்ட ஏதாவது கேட்டா இல்ல, முடியாது, கிடைக்காது, தெரியாதுன்னு சொல்லாம அமங்கலமான வார்த்தைகளை பேசாமல் நேர்மறை நிறைந்த வேலை வார்த்தைகளான பார்க்கலாம், செய்யலாம், நல்லது நடக்கும்னு நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. உனக்காக நான் இருக்கும்போது எதுவுமே தவறாக நடக்காது என் செல்லமே. கடுகளவு கூட இனி நீ கவலைப்படவோ கலங்கவோ கூடாது. உனக்காக உன் சாயப்பா நான் துணையா இருந்து நீயும் உன் குடும்பமும் நலத்தோடும் பலத்தோடும் வாழ்வதற்கான வேலைகளை செஞ்சு முடிப்பேன். முயற்சி பண்றேன், தரேன்னு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக பேசி பழகு. அதே போல யாராவது உன்னை குறை சொன்னாலோ திட்டினாலோ அவமானப்படுத்தினாலோ உடனே மனசுக்குள் பதட்டமோ கோபமோ கொள்ள வேண்டாம். கலங்காமல் தைரியமாயிரு. அவங்களுக்கு மனசளவில் நீ நன்றி கூட சொல்லலாம் என் செல்லமே. ஏன்னா அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த ஒவ்வொரு நொடியும் உன் மனசுல நீ வருத்தப்படுவதன் மூலமாக உன்னுடைய பாவங்களும் பிரச்சனைகளும் பாவ கணக்கும் குறைஞ்சுக்கிட்டே போகும். இதெல்லாம் நீ சீக்கிரம் புரிஞ்சுக்குவ. அதன் பிறகு உன்னுடைய புண்ணிய கணக்கிற்கான சந்தோஷமும் வெகு விரைவாகவே உன்னிடம் வந்து சேர்ந்து விடும் என் செல்லமே. சாயப்பாவின் அன்பு குழந்தையான நீ எப்போதும் தைரியமா இருக்கணும். எல்லாத்தையும் நேர்மறையாக பார்க்க கத்துக்கோ. எதிர்மறையான எண்ணங்கள்லாம் உன்னிடமிருந்து பின்னோக்கி போகட்டும். என்ன நடந்தாலும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவேன்னு நம்பி நிம்மதியாயிரு. உன் நிம்மதிதானே என் சந்தோஷத்திற்கான சாவி. உனக்கானதை மகிழ்ச்சியோடு உன் சாயப்பா நான் கொடுப்பேன். நான் கொடுக்கிற அத்தனை விஷயங்களையும் மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான அத்தியாயத்தை சந்தோஷமாக அடியெடுத்து வைக்க போகிறாய். இனி உனக்கு நல்லதே நடக்கும். வரப்போகிற தை மாதம் கூட உனக்கான சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்க போகுது. மனசெல்லாம் மகிழ்ச்சி பொங்கும்படி இந்த பொங்கல் நாளை பிறகு எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்க போகிறாய். உனக்கான நல்லது நடப்பதற்காகவே உனக்கு துணையா நான் இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக முடிச்சு கொடுப்பேன். இனிமே இது நடக்கலையே அது கிடைக்கலையேன்னு நீ வருத்தப்படக்கூடிய அளவுக்கு மன போராட்டங்களில் மூழ்கும் அளவுக்கு எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என் செல்லமே. போராடி போராடி சோர்ந்து போயிருக்க ஓ வாழ்க்கையில உனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் விதமாக எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காகவே உன் சாயப்பா நான் இருக்கேன். என்னுடைய கரங்களை தொட்டதன் மூலமாக என் பரிபூரண ஆசீர்வாதமும் இப்போ உனக்கு கிடைச்சிருச்சு. இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம்.